Namaste students, welcome to our online commerce class day 10. Today we are going to see a new chapter, name is Joint Stock Company. So, நம்ம already வந்து யூனிட் 2ல ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் 2 chapters finish பண்ணிட்டோம். ஒன்று வந்து sole trader business and then வந்து joint Indo family business and partnership business. Okay, so வந்து இந்த 3 types of business organization நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த 6th chapterல joint stock company அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவாம்மா? ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனிங் ஆஃப் தி ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியோட மீனிங், கேரக்டரிஸ்டிக்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் disadvantages தான் நம்ம வந்து இந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் தேர், அண்ட் தென் மெமரேண்டம் ஆஃப் அசோசியேஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் ஃபாலோட் பை தி கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனியில் இது ஒரு டாக்குமெண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராஸ்பெக்டாஸில் என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்றத இந்த லெசனில் இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவாம்மா? ஸோ டுடே வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் மீன்ஸ் ஒன்லி 4 topics. That is the meaning and the definition of joint stock company, characteristics, advantages and disadvantages of the joint stock company. So meaning என்ன, அதோட definition, அதோட characteristics means features of the joint stock company, and advantages of the joint stock company and disadvantages of the joint stock company. These 4 topics only we are going to discuss today. Okay mama? So before that we'll see it in a book. So first topic வந்து meaning and definition of a joint stock company. Okay, so what is mean by joint stock company? Joint stock company na என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is one of the business organization. Because எப்படி இதுவும் ஒரு business organization நம்ம சொல்கிறோன்னா, இவங்களும் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, they are going to employ for managing skills. ஸோ வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயி அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க, பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறாங்க. தென் தே ஆர் கோயிங் டு earn something that is called profit or loss. So that is called as business organization. So இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிக லார்ஜ் ஸ்கேல் அண்டர்டேக்கிங்காக இருக்கும். ஓகேம்மா? ஸோ வந்து சோல் ட்ரேடட் பிஸ்னஸ், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ். ஸோ வந்து இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு வந்து இட் இஸ் அ லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வை இட் ஸ்டார்டட் மீன்ஸ் டு ஓவர் கம் தி லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தி சோல் ட்ரேடர். ஓகேவாம்மா? ஸோ வந்து சோல் ட்ரேடர் பிஸ்னஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸும் அந்தளவுக்கு வந்து நம்மளோட எக்கனாமியில் ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கல. ஸோ அதனால தான் வந்து இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரு சோல் ட்ரேடர் வந்து சிங்கிள் பிஸ்னஸாக ரன் பண்ணிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கிடச்ச நாலேஜ் வச்சு அவங்க பெரிய ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அட்வான்ஸ்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிட் டெவலப்மெண்ட் இருக்குது, அதிகமான வந்து வளர்ச்சி இருக்குது சயின்ஸ்லேயும் டெக்னாலஜிலையும். ஸோ வந்து அதனால் என்ன ஆகுது, நிறைய நியூ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க, லேபர் வச்சு பண்ணுற வேலையெல்லாம் இப்போ வந்து நிறைய மிஷின்ஸு, ரோபோட்டிக்ஸ் எல்லாம் வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கம்பெனிலையும். ஸோ புதுசாக வந்து நிறைய விஷயங்கள் டெவலப் ஆகிட்டு வர என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கங்கே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தேவைப்படுது. ஸோ இது மூலயமா தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, பெரிய கம்பெனிகள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன இண்டஸ்ட்ரீஸோ இல்லை ஒரு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து லார்ஜ் கேபிட்டல் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லைம்மா? ஸோ வந்து கேபிட்டல் என்னும் போது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரீஸோ இல்லை கம்பெனியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜரல் ஸ்கில்ஸ். அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதுக்குன்னு நாலேஜும் தேவை, அதுக்கான திறமைகளும் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவாம்மா? ஸோ இன் பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபவுண்ட் unsuitable for running large scale industries. ஸோ வந்து 2-3 பேரை வச்சு
நம்ம வந்து இவ்வளோ பெரிய கம்பெனியை ரன் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி அவங்க கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நம்மளால் இவ்வளோ பெரிய கம்பெனியை ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்றதே ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ இன் ஏர்லியர் முன்னாடியெல்லாம் வந்து ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி வந்து எதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு தி ஆக்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 1956. ஓகேவாம்மா? ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி தான், அந்த சட்டப்படி தான் வந்து நம்ம கம்பெனி ரன் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் தேர் ஷுட் பி 50 மெம்பர்ஸ் இன் தி ப்ரைவேட் கம்பெனிஸ். ஸோ வந்து ப்ரைவேட் கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ் மேக்ஸிமமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ நவ் இட் ஹாஸ் பீன் சேஞ்ச்ட். ஸோ இன் 12th செப்டம்பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ரீசெண்டாக வந்து இந்த ஆக்ட் தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் தட் வி ஹேவ் 29 சாப்டர்ஸ் அண்ட் 470 செக்ஷன்ஸ். ஓகே, இதுபடி தான் வந்து இப்போது கம்பெனிஸ் வந்து லீகலாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி மேக்ஸிமம் நம்பர் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ் டு 200. ஓகே, ஸோ 1 பர்சன் கம்பெனி. ஸோ வந்து கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ரன் பண்ணுறதா இருக்காது. ஆனால் வந்து மேக்ஸிமம் வி ஹாவ் 200 மெம்பர்ஸ். பட் ஆனால் கம்பெனியும் மெம்பர்ஸும் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ கம்பெனி வந்து ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ இன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ வந்து ப்ரைவேட் கம்பெனியில் இது தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் மெம்பர் இஸ் 200. த கம்பெனி இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தி மெம்பர். ஸோ இட் கால்ட் அஸ் 1 பர்சன் company. Okay mama, so this is the meaning of the joint stock company. Then we'll see the definition given by James Stephenson and according to the section 2 of Companies Act 2013. So James Stephenson என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a company is an association of many persons who contribute monies or money's worth to a common stock. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி அப்படின்றது நிறைய பேர் சேர்ந்து மணியை கான்ட்ரிபியூட் பண்ணி, எதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே காமன் எய்ம் தான், என்னென்னா டு ஏர்ன் ப்ராஃபிட். ஓகே, அண்ட் எம்ப்ளாய் இட் இன் சம் ட்ரேட் ஆர் பிஸ்னஸ் அண்ட் ஹூ ஷேர் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ் இன் த கேஸ் மேபி அரைசிங் தேர் ஃப்ரம். ஓகே, ஸோ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காகவோ குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் த பிஸ்னஸ். தே ஆர் கோயிங் டு ஷேர் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ். ஸோ ப்ராஃபிட் வந்தாலும் எல்லாருக்கும் தான் அது போய் சேரும், அதே மாதிரி லாஸ் வந்தாலும் எல்லாருக்கும் தான் அது போய் சேரும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு Section 2 of Companies Act 2013, a company is an artificial person created by law. ஓகே, ஸோ கம்பெனி அப்படின்னு வரும்போது லீகல் ஃபார்மாலிட்டி இஸ் கம்பல்சரி. ரெஜிஸ்ட்ரேஷன் அக்கார்டிங் டு த ஆக்ட் இஸ் கம்பல்சரி. ஸோ வந்து சோல் ட்ரேடர் பிஸ்னஸ்லேயும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரி கிடையாது இல்லைம்மா. ஸோ மேபி அவங்க வேணும்னா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஆனால் வந்து இந்த கம்பெனி ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் வந்து கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி அக்கார்டிங் டு த ஆக்ட். ஸோ ஒன்ஸ் இந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி கம்பெனி ஸ்டார்ட் ஆகிட்டதுக்கப்புறமா கம்பெனி அப்படின்றது வேறு, வந்து அதில் இருக்க மெம்பர்ஸ் அப்படின்றவங்க வேறு. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால் தட் ஒன்லி தே ஆர் சேயிங் த கம்பெனி இஸ் அ ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை லா ஹேவிங் அ செப்பரேட் என்டிட்டி. அதுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை அந்த கம்பெனிக்கு இருக்குது. வந்து அந்த கம்பெனிக்குன்னு ஒரு தனி நேம் இருக்கும், அதுக்குன்னு தனி சீல் இருக்கும். இப்போ நம்ம எப்படி சிக்னேச்சர் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த கம்பெனிக்குன்னு ஒரு சீல் இருக்கும். ஸோ அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஐடென்டிட்டியை அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் மூலமாக க்ரியேட் பண்ணிடுறாங்க. வித் அ பெர்பெக்சுவல் சக்சேஷன் அண்ட் அ காமன் seal. Perpetual succession அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are going to continue their business. So continuity இருக்கும், they are not going to end up anywhere. ஸோ வந்து இந்த பிஸ்னஸ் வந்து கம்பெனி வந்து என்றைக்குமே எங்குமே வந்து ஸ்டாப் ஆகாது. இட் வில் பி in the continuous process. ஓகே, ஸோ காமன் சீல் அப்படின்னும் போது கம்பெனிக்குன்னு ஒரு தனி சீல் வந்து அவங்களோட நேமில் கொடுக்கப்படும். ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் தி ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. நெக்ஸ்ட் we are going to see the what are the characteristics of the joint stock company. So what are the characteristics of the joint stock company, or otherwise we can see the features அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ characteristics சொல்லலாம், இல்லை features அப்படின்னு சொல்லலாம். ஓகேம்மா? ஸோ what are the features or characteristics of the joint stock company? First one is separate legal entity, limited liability, perpetual succession, separate property, transferability of shares, common seal, capacity to sue and being sued, and separate management
அண்ட் 1 ஷேர் அண்ட் 1 vote. ஓகேவாம்மா, இங்கே இந்த வேர்டு 1 ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை ஷேர். ஓகே, ஷேர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பங்கு சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா, ஸ்டாக் மார்க்கெட். ஸோ வந்து ஷேர் வந்து இறங்குது, பங்கு சந்தை வந்து ஏறுது இறங்குது, ஏற்றமாக இருக்குது இறக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாமல் தான் இவ்வளோ நாளாக நியூஸே பார்த்துட்ருக்கோம். அப்படி தானே? இல்லை, வந்து ஷேர்னா என்னன்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ ஷேர் அப்படின்ற மீனிங் வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சென்ட் பண்ணியிருக்கேன். வந்து நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ அப்படின்னா உடனே இப்போயே ஸ்கிப் பண்ணி அந்த வீடியோவை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. பிகாஸ் ஷேர்னா என்ன அப்படின்னு தெரியாமல் நம்மளால் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. ஓகேவாம்மா? ஸோ வில் see next explanation. ஸோ வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க. ஓகே, வில் see the explanation of the characteristics of the joint stock company. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? செப்பரேட் லீகல் என்டிட்டி. பிகாஸ் நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது போது. ஓகே, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணி ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லேயே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் பி இஷ்யூவிங் தி செப்ரேட் லீகல் என்டிட்டி. அந்த கம்பெனிக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படும். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் வி கால் இட் அஸ் ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை லா. ஸோ வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன் தான். ஒரு கம்பெனி அப்படின்றது அதுக்கு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கு கையோ காலோ கண் காது மூக்கு எதுவுமே கிடையாது. ஸோ வந்து அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன், சட்டப்படி கிரியேட் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஸோ அக்கார்டிங் டு தி இன்கார்பரேஷன் மீன்ஸ் அக்கார்டிங் டு தி லா. ஸோ அதுக்குன்னு தனி நேம் இருக்கும், அதுக்குன்னு தனி கம்பெனிக்குன்னு தனி சீல் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் தே ஆர் கோயிங் டு எம்ப்ளாய் த மெம்பர்ஸ். ஸோ கம்பெனி தான் என்ன பண்ண போகுது? மெம்பர்ஸை எம்ப்ளாய் பண்ண போகுது. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குன்னு தனி சொத்துக்கள் இருக்கும், அதுக்குன்னு தனி பொறுப்புகள் இருக்கும். அதே மாதிரி நம்ம யார்கிட்டனா பாரோ பண்ணணும் தேர்ட் பார்ட்டிஸ் கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீலர்ஸ் கிட்ட பாரோ பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கம்பெனி நேம் வச்சு தான் நம்மளால் டீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பெனி ஆஸ் தி செப்ரேட் லீகல் என்டிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி. ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம சோல் ட்ரேடர் பிஸ்னஸ்லேயும் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, லயபிலிட்டி வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கடன் வாங்கியிருக்கோம் பிஸ்னஸ் மூலயமா அப்படின்னா அந்த கிரெடிட்டர்ஸ் வந்து நம்மளோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை கூட வந்து அந்த கடனுக்காக வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி தான். வந்து எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்து லிமிட்டட் லயபிலிட்டி தான். நம்ம சொல்கிற மாதிரி வந்து மேக்ஸிமம் 200 மெம்பர்ஸ் கூட ஒரு கம்பெனியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே வந்து பொறுப்புகள் வந்து அளவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களோட பொறுப்புகளை வந்து தீர்மானிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி த ஷேர்ஸ் ஹெல்டு பை தேம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. மெம்பர்ஸ் வந்து ஷேரை ஒரு கம்பெனிலேருந்து வாங்குகிறாங்க, அவங்களுக்கு வந்து அது ஷேராக போய் சேரும், கம்பெனிக்கு வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் 10 ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 ஷேர்ஸ்க்கான பொறுப்புகளை மட்டும்தான் நான் வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவாம்மா? ஸோ அப்புறம் அவங்க வேறு எதுக்கு பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10 ருபீஸ் கொடுத்து நான் ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் ஃபுல் அமௌண்ட் உடனே வந்து பே பண்ணி வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ வந்து 10 ஷேர்ஸ் 10 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க. நான் 10 ஷேர் வாங்குகிறேன், 10 ருபீஸ். ஸோ நான் 100 ருபீஸ் பே பண்ணியே ஆகணும். ஸோ நான் வந்து அட் அ டைம் வந்து 100 ருபீஸ் பே பண்ணது தேவையில்லை. ஸோ வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேஸிஸில் தான் வந்து நான் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் வந்து அந்த மாதிரி பே பண்ணிகிட்டே வரும்போது ஏதாச்சும் அமௌண்ட் நான் பே பண்ணலை, ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலை அப்படின்னா அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கு நான் தான் பொறுப்பு. ஸோ நான் ஷேர் வாங்குறேன்னா நான் வந்து ஷேருக்கான அமௌண்ட்டை பே பண்ணாததுக்கு மட்டும்தான் நான் வந்து பொறுப்பாவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ they are not able to recover their personal property. இப்போ நான் அந்த கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டர் அப்படின்னா என்னோடய பர்சனல் ப்ராப்பர்ட்டியில் அவங்க எதுவுமே வந்து கை வைக்க முடியாது. ஸோ ஐ எம் ஒன்லி liable for the 10 ஷேர்ஸ். ஸோ வந்து நான் வாங்கின அந்த 10 ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் நான் பொறுப்பு. என்னோடய பர்சனல் ப்ராப்பர்ட்டிலலாம் வந்து அவங்க எதுவும்
டச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்பெக்சுவல் சக்சேஷன், தட் மீன்ஸ் கண்டினியூஸ். ஓகே, ஸோ த மெம்பர்ஷிப் கேன் சேஞ்ச். ஸோ வந்து நான் இன்றைக்கி ஷேர் ஹோல்டர்லாம் இருக்கலாம் அந்த கம்பெனியில், நாளைக்கே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நான் என்னோடய ஷேரை மற்றவங்க அந்த 10 ஷேர்ஸை வேறு யாருக்காச்சும் சேல் பண்ணிவிட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து மெம்பர்ஷிப் கேன் சேஞ்ச் இன் த கம்பெனி, தட் வில் நாட் அஃபெக்ட் தி லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனி. இப்போ நான் வந்து ஷேர் ஹோல்டராக இருந்துட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னா வந்து கம்பெனி வந்து அதுக்குன்னு இழுத்து மூடிடுவாங்களா? அதெல்லாம் பண்ண முடியாது இல்லை. ஸோ வி ஹாவ் ஸோ மெனி லீகல் ப்ராசஸ், ஸோ இட் வில் பி கண்டினியூஸ். ஸோ வந்து எந்த மெம்பர்ஸ் வந்தாலும் போனாலும் என்ன பண்ண போகிறாங்க, கம்பெனி வந்து ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்க போகுது. தே ஆர் கோயிங் டு பி கண்டினியூட். ஓகே, தே ஹாவ் தி செப்பரேட் ப்ராப்பர்ட்டி பிகாஸ் த ஓனர் கிளைம் தி கம்பெனிஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்து கம்பெனி அப்படின்றவங்களுக்கு ஓனர் இருப்பாங்கள்ல, அந்த ஓனர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கேன் கிளைம் தேர் கம்பெனி ப்ராப்பர்ட்டி ஃபார் தி கம்பெனி யூஸ். ஓகே, இப்போ கம்பெனிக்கு ஏதாச்சும் யூஸ் வேணும் அப்படின்னா தே கேன் யூஸ் தி கம்பெனி ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்து நம்ம பர்சனலாக வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டியை கம்பெனிக்காக யூஸ் பண்ண வேண்டியது தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன்லம்மா, இப்போ வந்து நான் வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கேன் கம்பெனியில் அப்படின்னா என்னோடய ஷேரை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நான் 10 ருபீஸ்க்கு ஷேர் வாங்கியிருக்கேன், இப்போ நான் சேல் பண்ண போகிறேன் அந்த ஷேரை. நான் ஒரு ஷேர் 10 ருபீஸ்ன்னு வாங்கியிருக்கேன், நான் 12 ருபீஸ்க்கு ஷேர் பண்ணேன்னா எனக்கு அந்த 2 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் தான். இல்லை வந்து வாங்குறவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா கம்பெனி நிறைய ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா, நம்ம அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கினா நம்மளுக்கு ப்ராஃபிட்டா அப்படின்னு யோசிச்சு தான் வந்து அந்த ஷேரை வாங்குவாங்க. ஓகேவாம்மா. ஸோ த ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் ஆல்சோ ஹெல்ட் இன் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have common seal. ஸோ ஆல்ரெடி we discussed இல்லை, காமன் சீல் இருக்கும் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனி சீல் இருக்கும். இப்போ எப்படி நம்மளுக்குன்னு தனி நேம் இருக்கோ அதே மாதிரி நேமும் இருக்கும், அதே மாதிரி நம்ம சிக்னேச்சர் பண்ணுறோம்ல அதே மாதிரி அது வந்து அதோட சீல் மூலியமாக தான் பேசும். ஓகே, பிகாஸ் இட் இஸ் அ ஆர்டிஃபிஷியல் பர்சன், do not have physical appearance. அதுக்கு நான் சொன்ன கம்பெனிக்கு வந்து எந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுமே கிடையாது. தே ஆர் கோயிங் டு ஆக்ட் ஒன்லி த்ரூ தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், எம்டின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து செக்ரட்டரி, கம்பெனி செக்ரட்டரி, மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர், ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து மெயின் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஃபார் என்டரிங் வேரியஸ் கான்ட்ராக்ட்ஸ். இப்போ வந்து இந்த கம்பெனியை வச்சு மற்ற கான்ட்ராக்ட் போட போகிறாங்க அப்படின்னா they கேன் பி டன் வித் த சீல். ஓகேவா. ஸோ கம்பெனி சீல் இருந்தால் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்டை ஓகே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சீல் இல்லை அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அஃபிஷியல் சிக்னேச்சர் of the company name is also mentioned in seal. ஸோ வந்து அந்த சீல் வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் சிக்னேச்சராக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீல் வந்து அந்த கம்பெனி நேம் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேவாம்மா. நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டி டு ஷூ அண்ட் பீயிங் சூட். வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் என்ன பார்த்துருக்கோம், இந்த நேம் ஷூ அப்படின்னும் போது கேஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ வந்து பார்ட்னர்ஷிப் வந்து சரியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணாதனால நம்ம வந்து மற்றவங்க மேலேயும் கேஸ் போட முடியாது, நம்ம மேலேயும் யாரும் கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நம்ம வந்து யார் மேலேயும் கேஸ் போட முடியாது, ஆனால் நம்ம மேலே நிறைய பேர் கேஸ் போடுற மாதிரி இருக்கும், ஏன்னா லீகலாக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணாதனா. பட் ஆனால் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாரிம்மா, ஸோ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கேன் பி சியூ ஆர் சியூட் அப்படின்னா நம்ம வந்து யார் மேலே வேணால் கேஸ் போடலாம். சப்போஸ் ஏதாச்சும் இல்லீகலாக நடந்திருந்தா நம்ம மேலேயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ண மற்றவங்களுக்கும் தேர்ட் பார்ட்டிஸ்க்கும் வந்து அலோ இருக்குது. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் பிகாஸ் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் மெம்பர்ஸ். ஸோ வந்து நம்மளும் கம்பெனியும் மெம்பர்ஸும் வந்து நம்மக்கிட்டக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ வந்து தே கேன் ஃபைல் அ கேஸ். ஓகே. ஸோ செப்ரேட் மேனேஜ்மெண்ட். ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் தி மேனேஜர்ஸ். ஸோ வந்து மேனேஜிங் டைரக்டர், மேனேஜர்ஸ், கம்பெனி செக்ரட்டரி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவங்க தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க பிஸ்னஸை. ஓகேவா. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ், ஷேர் வாங்குறவங்களாம் வந்து ஜஸ்ட் கம்பெனியோட மெம்பர்ஸ், அவ்வளோதான். ஓகேவாம்மா. ஸோ 1 ஷேர் 1 vote. ஓகேவா. ஸோ வந்து இங்கே நான் ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன்னா நான் ஒரு ஓட்டு வந்து போடலாம். யாருக்கு இப்போ நான் வந்து இவங்க தான் எம்டியாக இருக்கணும்னு நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னா அவங்க வந்து நம்ம வந்து நான் ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன்னா ஒரு ஓட் பண்ணலாம், நான் 10 ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன்னா 10 ஓட் பண்ணலாம். இந்த பிரின்சிபல்ஸ் தான் வந்து கம்பெனியில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதுவே
கோஆப்ரேட்டிவ் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 man 1 vote. ஓகே, சாரி, இங்கே மிஸ்டேக்ஸ். ஓகே, 1 man 1 vote. ஓகே, வந்து ஒரு மெம்பர் ஒரு ஓட் தான் பண்ண முடியும். ஆனால் வந்து அதுவே வந்து கம்பெனி அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒன் ஷேர் 1 man 1 share ஓட். ஓகேவா, வந்து இப்போ வந்து 10 ஷேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 ஓட்டு வந்து பண்ணலாம். ஓகேவா, ஹியர் ஆல்சோ சம் மிஸ்டேக்ஸ். 1 man 1 vote. Here 1 share and 1 vote. ஓகேவா, ப்ளீஸ் சேஞ்ச் இட்மா, சாரி. ஓகே, வந்து கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 share 1 vote. மற்ற கார்பரேட்டிவ் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 man 1 vote. ஓகே, ஸோ next topic is we are going to discuss about the advantages of the joint stock company. So what are the advantages in this means, நம்ம ஆல்ரெடி கேரக்டரிஸ்டிக்ஸில் என்ன பார்த்தோமோ அதை தான் டிவைட் பண்ணியிருப்பாங்க, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எது வந்து நன்மைகள் எது வந்து தீமைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டரிஸ்டிக்ஸில் தான் வந்து இருந்து தான் நம்மளுக்கு இதை டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லார்ஜ் கேபிட்டல், limited liability, transferability of shares, perpetual succession, promotion of savings and investment habit, risk bearing capacity, economies of large scale operation and economic development. So these are the advantages of the joint stock company. We'll see the explanation. Okay, large capital அப்படின்னா இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா they need the large capital for the joint stock company. ஸோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நிறைய லார்ஜ் கேபிட்டல் தேவைப்படும். அப்போ தான் வந்து நம்மளால் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டோல் ட்ரேடர் பிஸ்னஸ்க்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்கும் இதுவே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருந்திருக்கு, அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி. ஸோ வந்து என்னோடய பொறுப்புகள், நான் எவ்வளோ ஷேர் வாங்கி, நான் வந்து ஷேர் அந்த கம்பெனியில் வாங்கிட்டு நான் வந்து ஒரு மெம்பர், நான் வந்து வேறு ஏதாச்சும் ஒர்க் கூட நான் வந்து பண்ணலாம். ஓகேவாம்மா, ஆனால் என்னோடய பொறுப்புகள் வந்து அளவாக தான் இருக்கும், அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட்டட் பை கேரண்டி அப்படின்னா இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு ஷேர் ஹோல்டராக இருக்கேன், நான் வந்து 10 ஷேர் வாங்கியிருக்கேன். ஆனால் வந்து நானாக விருப்பப்பட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த 10 ஷேரில் 2 ஷேருக்கு என்ன ஆனாலும் நான் வந்து பே பண்ணுறேன், வந்து கிரெடிட்டார்ஸ்க்கு ஏதாச்சும் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா நான் வந்து பே பண்ணுறேன் இந்த 2 ஷேருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கேரண்டி கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லிமிட்டட் பை கேரண்டி அட் தி டைம் ஆஃப் வைண்டிங் அப். ஸோ வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணும் போது ஏதாச்சும் கடன் நான் தீர்க்கணும் அப்படின்னா நான் இந்த 2 ஷேருக்கு மட்டும் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் லிமிட்டட் பை கேரண்டி. ஓகே, ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ஸோ வந்து ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னா ஐ கேன் ட்ரான்ஸ்ஃபர் தி ஷேர்ஸ் ஈஸிலி. ஸோ வந்து இப்போ நான் வந்து என்னோடய ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிக்விடிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வந்து நான் வந்து 10 ஷேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்பெனிக்கு அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் கூட வாங்கலாம். ஸோ வந்து அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரேஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மூலிமா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஏர்ன் மணி. ஸோ வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஷேர்ஸ்னால் அது மூலிமா நான் என்ன பண்ணலாம், வந்து மணி வாங்கிக்கலாம். ஓகேவாம்மா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெர்பெக்சுவல் சக்சேஷன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸ். ஓகே, ஸோ வந்து மெம்பர்ஸ் வந்து போகலாம், ஆனால் வந்து கம்பெனி வந்து அதோட பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகேவாம்மா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன் ஆஃப் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட். ஸோ இந்த கம்பெனி மூலயமா இட் கிவ்ஸ் தி என்கரேஜ்மெண்ட் ஃபார் சேவிங் ஃபார் தி ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 10 ஷேர்ஸ் வாங்கிட்டேன், அவ்வளோதான். அது வந்து கம்பெனி வந்து ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணால் அது எப்படியும் எனக்கு வந்து சேரதான் போகுது. ஸோ வி ஆர் கோயிங் டு பை ஷேர்ஸ் ஃபார் ஸ்மால் அமௌண்ட். நான் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, 10 ஷேர் 10 ருபீஸ் அப்படின்னா 100 ருபீஸ் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து எனக்கு கம்மியான அமௌண்ட். ஸோ இட் என்கரேஜஸ் தி சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ லாஸ் வந்துருச்சு கம்பெனியில், அதை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஒருத்தர் 2 பேர் இருக்க மாட்டாங்க, 100 கணக்கில் கூட இருக்கலாம் இல்லை. ஸோ அந்த லாஸை ஷேர் பண்ணும்போது இப்போ எனக்குன்னு எவ்வளோ வரும், லிமிட்டடாக தான் வரும். அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரிஸ்க் பியரிங் கெப்பாசிட்டி இஸ் லெஸ். ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன். ஸோ வந்து
கம்பெனி அப்படின்னு வரும்போது இது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விதத்தில் தான் இருக்க போகுது. இட்ஸ் கோயிங் டு பி எ லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன். ஸோ ப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி எ லார்ஜ், ப்ரொடக்ஷனும் வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ தே ஆர் கோயிங் டு என்ஜாய் தி காஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டு ஏர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ எப்படி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும் போது நம்ம எக்கனாமிக் எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக ப்ரொடக்ஷன்ஸும் அதிகமாகிட்டே போகும். ப்ரொடக்ஷன் அதிகமாக போகும்போது மற்ற கண்ட்ரீஸ்க்கு நம்மளோட ப்ராடக்ட் தேவைப்படும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரேட். வி ஆர் selling the products to some other country. So automatically they are going to get a large financial resources. So மற்ற கண்ட்ரிக்கு ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான மணி வந்து கிடைக்கும். ஸோ they are going to satisfy the human consumers and then they are going to give the employment opportunities. ஸோ வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர என்ன ஆகுமா, நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ஆல்ரெடி we are getting regional development and we are going to contribute substantially to the government. ஸோ வந்து ஒரு கம்பெனி கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கான்ட்ரிபியூஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கும் போய் சேரும்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? Next topic we have disadvantages of the joint stock company. So what are the disadvantages of the joint stock company? Means costly and difficult to form, scope for dishonest and unscrupulous management oligarchy, speculation, lack of interest, lack of good labor relations and high taxation. Okay, so we'll see the explanation. So costly and difficult to ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு சின்ன கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முடியாது. டேஸ் மோர் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறவங்கள ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்டிங்கே வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரொமோட்டர்ஸ் நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ்க்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் ஃபார் டிஸ்ஆனஸ்ட் அண்ட் அன்ஸ்க்ரப்லஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இப்போ ஒரு 2-3 டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஆனஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நேர்மையாக இருப்பாங்க நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட பர்சனல் ரீசனுக்காக கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தே கேன் மிஸ்யூஸ் தேர் பவர்ஸ் அண்ட் பொசிஷன். ஸோ அவங்களோட பவரை யூஸ் பண்ணி தப்பு பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ஒலிகார்க்கி. ஸோ வந்து ஒலிகார்க்கி அப்படின்னா ஸ்மால் குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஹேவிங் கண்ட்ரோல். ஸோ ஒன்லி லிமிட்டட் மெம்பர்ஸ். இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக பேர்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு 10 மெம்பர்ஸ் மேக்ஸிமம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய வந்து ரிச் பர்சன்ஸ் தான் மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய மெம்பர்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு ஸ்பெக்குலேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா என்னோடய மோட்டிவ் என்ன இருக்கும்? ஜஸ்ட் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் வந்து ஏர்ன் ப்ராஃபிட். இப்போ கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் எனக்கு இருந்தாலும் வந்து சேரும் அப்படின்றது தான். ஆனால் சில பேர் ஷேர்ஸ் எதுக்கு வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கெயின் த கண்ட்ரோல் ஆஃப் தி கம்பெனி. ஸோ கம்பெனியோட கண்ட்ரோலை வந்து எடுக்கிறதுக்காக ஷேர்ஸை வாங்குவாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்து எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நிறைய ரிஸ்க்கும் அதில் இருக்குது. எல்லோரும் சும்மா ஏதோ வரோம், ஒர்க் பண்ணுறோம், போகிறோம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். எல்லோரும் ஹார்ட் ஒர்க்கோட ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது நிச்சயம் கிடையாது. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா lack of good labor relations. ஸோ வந்து there is a lack of relations between officers and workers. ஸோ ஆஃபீஸர் எங்கேயோ இருப்பார், ஒர்க்கர் எங்கேயோ இருப்பாங்க. இவங்க தான் ஆஃபீஸருன்றதே ஒர்க்கருக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி கூட சில கம்பெனிஸில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து கம்பெனி அந்த அளவுக்கு ப்ராஃபிட் ரீச் ஆகுமா அப்படின்றது சந்தேகம் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹை டாக்ஸேஷன். ஸோ வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸி கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு ப்ராப்பராக டேக்ஸஸ் பே பண்ணிகிட்டே இருக்கணும். மற்ற பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது கம்பெனியில் கண்டிப்பாக டேக்ஸ் பே ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி கம்பெனி. ஸோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கம்பெனியோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம்
புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு காமர்ஸ்குள்ளேயே என்டர் ஆகுறீங்க. ஸோ யூ இட் செல்ஃப் ஃபீல் வெரி மெச்சூர்டு. ஸோ வந்து உங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும். நீங்கள் கம்பெனிஸ் பற்றி படிக்கிறீங்க, ஷேர்ஸ் பற்றி படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்குள்ளேயே வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து பில்டப் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு ஃபுல் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக ஆகிட்டீங்க. ஓகேவாம்மா? ஸோ பி சேஃப். ஓகே, தேங்க்யூ.